திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி ஞானசம்பந்த பெருமானோட பதிக வரலாறை பார்ப்போம். இன்றைக்கி 2ஆம் திருமுறையின் 4வது பதிகம், திருவான்மியூர் பதிகம். இறைவன் திருப்பால்வண்ணநாதர் வருந்தீஸ்வரர், இறைவி அருள்மிகு சொக்கநாயகி திரிபுர சுந்தரி. தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் பஞ்சதீர்த்தம். இது இந்த திருவான்மியூர் சென்னை மயிலாப்பூருக்கு அருகில் இருக்கிற தொண்டை நாட்டு தலம். வான்மீக முனிவருங்கிறவர் பூசித்த பதி ஆதலால் இதுக்கு திருவான்மியூருங்கிற பெயர். அவருக்கு இங்கே தனி கோயிலே இருக்கிறது. அந்த திருவான்மீக முனிவருக்கு இங்கே தனி கோவில் உள்ளது. இந்த லிங்க திருமேனி கொஞ்சம் வடக்கு பக்கமாக சாய்ந்து இருக்குமா. இது மேற்கு நோக்கிய தலம், அதனால் இது பிரார்த்தனை தலம்னு சொல்லுவாங்க. சுயம்பு மூர்த்தி. திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தையும் வினாவுரை பதிகமாகவே பாடியுள்ளார். முதல் பாடல் கடல் அதை அந்த திருவான்மியூரை சுற்றி கடல் இருக்கும். அதனால் கடல் அலைகள் அந்த அலைகள் சங்கு இப்பி இதெல்லாம் கரையில் எழிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கு இப்பிலாம் இருக்கிறதுனால அது ஒரு பொலிவு, ஒரு அழகோடு இருக்கக்கூடியது தான். அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த மீன்கள் அந்த கடற்கரையில் அந்த பள்ளம் தோண்டி அதில் பிறண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குமா. இப்படிப்பட்ட கடற்கரை உள்ள திருவான்மியூர் பெருமானே, இந்த உலக அனைத்தையும் ஆட்சி புரியும் எல்லாரும் புகழப்படும் பெருமானே, நீ மலைமகளை அம்மையை ஒரு பாகமாக வைத்த மாண்பு, அந்த செயலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் மங்கையை ஒரு பாகமாக உடையவன், நமக்கு அம்மையப்பன். ஒரு சொல்லுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பொருள்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம தீ அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு சொல். தீ நம்ம எரியும் போது பார்த்துருக்கோம், அது பொருள். சூரியன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சொல். அந்த சூரியன் ஒரு பொருளாக நம்ம காலையில் பார்க்குறோம். அப்போ சொல்லும் பொருளும் ஒன்று தான், ஒரே பொருளை தான் குறிக்குது. அதுபோல் அம்மையும் அப்பனும் ஒன்று தான். சொல்லும் பொருளும் என நடமாடும் இறைவன் அப்படின்னு சொல்லி திருமுறைகளில் வரும். பிரிக்க முடியாது, சிவத்தையோ சக்தியையோ பிரிக்க முடியாது, சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது, அம்மையும் அப்பனையும் பிரிக்க முடியாது. இது 2வது பாடல். திருவான்மியூர் அடியார்கள் சந்தனம், அகில், அப்புறம் அந்த நீர் இதெல்லாம் கொண்டு சாமி இறைவனை அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அப்போ அவங்களுடைய சிந்தையில் எந்த நேரமும் அவனுடைய நாமத்தையும் அவனுடைய பெயரையும் சொல்லியே அதையே அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்து அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள். அவனது அழகான அந்த திருவடியில் ஒரு திருவடியில் சிலம்பும் ஒரு திருவடியில் கழலும் அணிஞ்சிருப்பானான், வீரக்கழல்னு சொல்லுவாங்க. இடது திருவடி அம்மை பாகம், அதனால் அதில் சிலம்பு போட்டிருக்கானான். வலது பாகம் அப்பனோட பாகம், அதனால் அதில் அந்த வீரக்கழல் அணிஞ்சிருக்கான். அது வெற்றியை குறிக்கின்ற செயல். அது அந்த கழலும் சிலம்பும் ஆரவாரமாக ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இறைவனே, நீ ஏன் செம்மை வண்ணத்தோடு இருக்கிற அந்த அந்தி நிறம்னா செவ்வண்ணம், செம்மேனி அம்மான் அப்படிம்பாங்க. அவன் உயிர்களுக்கு செம்மைனா செழுமை, சிறப்பு இதெல்லாம் தர்றதுக்காக அவன் அதையே தன்னுடைய வண்ணமாக கொண்டு நிற்கிறான். செம்மேனி எம்மான் அப்படின்னு அவன் உயிர்களுக்கு செம்மையை கொடுக்கறதுக்காக அவன் அந்த செவ்வண்ணத்தோடு நிற்கிறான். அடுத்தது 3வது பாடல். திருவான்மியூர் பதியை சூழ்ந்து அந்த அந்த ஊரை சூழ்ந்து காடு களின்னா அந்த கடல் அலைகள் அடித்து வர்ற பள்ளம், அப்புறம் கடல், இப்படி வேறுபாடு உடைய இடம் அந்த பதியை சுற்றி இருக்குமா. ஆனால் கோயிலை சுற்றி எப்படி இருக்குன்னா, தேன் மலர் மலர்லேருந்து தேன் பொழிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கான். அதில் தோலாலான புலித்தோல் ஆடை அணிந்த பெருமானே, நீ யானையின் தோலை உரித்து போர்த்தி
அந்த ஆடலை ஏன் விரும்பி செய்கிற, அந்த அனல் ஆடலை ஏன் விரும்பி செய்கிற, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பெருமான் வந்து இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படின்னு வேறுபாடுடைய குணமுடையவன். அதனால தான் அந்த பதியை சொல்லும்போது அந்த காடு களி பள்ளம் கடல் இந்த மாதிரிலாம் சூழ்ந்தது. அவன் எனக்கு வந்து இதுதான் அவனுடைய குணம், இதுதான் அவனுடைய நிறம், இதுதான் அவனுடைய வடிவம்னு நம்மளால் சொல்ல முடியாது. வேறுபாடுடைய குணமுடையவன். அவன் உயிர்கள் மேலே வச்ச கருணையால் தான் அதை அந்த அழிக்க வந்த அந்த யானையை அனலென வந்து அழித்தானான். 4வது பாடல் வந்து மஞ்சுனா மேகம் உழவக்கூடிய உயரமான மாளிகைகள், அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள்லாம் அப்படி வந்து வான் உயரத்துக்கு உயர்ந்து இருக்குமா. அடுத்து செம்மையான இனிமையான மொழி பேசுவோர் வாழும் திருவான்மியூர் இறைவனே, எல்லாரும் தூங்கக்கூடிய அந்த கார் இருளில் நீ ஆடலை விரும்பி செய்கிறியே. ஏன்னா உயிர்களுக்கு அவன்தான் காவல். உயிர்கள் தூங்கும் போதும் அது வந்து செயல்படும் போதும் அவன்தான் அந்த உயிர்களுக்கு காவல். அப்படி இருக்கக்கூடிய நீ அந்த கரிய விடம் நஞ்சு அதை உண்டு தேவர்களுக்கு அமுதம் அளித்த இன்னர்கள் அழித்து செஞ்சியே அது ஏன்பா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் அவனுடைய பெருங்கருணை. எல்லாரும் எதை நம்ம வந்து வெறுத்து ஒதுக்குறோமோ அந்த நஞ்சு எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடியது அதை அவன் வந்து விரும்பி அவனுடைய கண்டத்தில் ஒடுக்கிட்டு தேவர்களையும் அசுரர்களையும் காக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அமுதம் அளிக்கிறான். அது அவனுடைய பெரும் கருணைக்கு எடுத்துக்காட்டு. 5வது பாடல் மண்ணுலகில் புகழ்பெற்ற மங்கையர்கள் வாழும் திருவான்மியூர்பதி. பெண்ணின் பெருமையை ஞானசம்பந்த பெருமான் பேசுகிறார். மண்ணுலகிலேயே புகழ்பெற்ற மங்கையர்கள் வாழும் திருவான்மியூர்பதியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மதில்கள்லாம் வந்து உறுதியான வேலைப்பாடு உடையதாக இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீ எல்லாரும் வியப்பெரும்படியாக பலி ஏற்க போறியே, நீ வானில் உள்ள பிறையை நீ ஏன்போ அவன் செஞ்ச இடையில வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறது வந்து தக்ஷனோட மகள் வந்து 27 பேரையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாரு. அந்த 27 பேரில் கார்த்திகை ரோஹிணிங்கிற பெண்கள்கிட்ட மட்டும் சந்திரன் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார். அப்போ மற்ற பெண்கள்லாம் வந்து அவங்க அப்பாட்ட முறையிட அந்த தக்ஷன் வந்து சந்திரனை வந்து சாபம் கொடுத்துட்றாரு. நீ ஒவ்வொரு கலையாக குறைஞ்சி தேஞ்சு அழிவாயின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. அப்போ சந்திரன் வந்து பெருமான்கிட்ட போய் அடைக்கலம் கேட்குறாரு. இப்படி வந்து சாபம் கிடைச்ச உடனே அடைக்கலம் போய் திருவடியில் விழுந்தவுடனே அடைக்கலம்னு அந்த பொருளை எப்போதுமே பெருமான் வந்து தலையில் வச்சு தான் தாங்குவான். அதனால் அவன் வந்து அந்த பிறையை வந்து அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிறாரு. அது அவனுடைய கருணை. சந்திரக்கலைகள் ஒன்றொன்னா தேய்கிறது வந்து தட்சனோட சாபத்தால், அது வளர்றது வந்து பெருமானோட கருணையால். 6வது பாடல் வந்து போதுன்னா மலர் வந்து விரிகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் போதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மனம் வந்து முழுவதும் இருக்கும். அந்த மலர் மனம் வீசக்கூடிய அந்த மதில் கோட்டை சுவர்கள் சூழ்ந்த அந்த குற்றமில்லாத அந்தணர்கள் வந்து வேதம் ஓதுதலையே தொழிலாக விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அம்மையோடு இருக்கக்கூடிய நீ பாகமாக உடைய நீ இந்த முப்புறத்தையும் எரிச்சது ஏன்பா அப்படின்னு காரணம் கேட்குறாரு. அந்த வீரச்செயலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறார். முப்புறங்கிறது வந்து 3 கோட்டை. அதை வந்து அரக்கர்கள் வந்து வானில் உலவும்போது எங்கே வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அந்த 3 கோட்டைகளையும் இறக்கி அதில் உள்ள அந்த மக்களை வந்து உண்டுட்டு போயிடுவாங்களாம். அப்போ மக்கள்லாம் ரொம்ப துன்புற்று பெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பெருமான் வந்து அந்த 3 கோட்டைகளையும் சிரித்தே எரித்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. உயிர்களோட துன்பம் நீங்கணுங்கிறதுக்காக அவை வந்து அந்த முப்புறங்களையே எரித்தான் அப்படின்னு. அடுத்தது 7வது பாடல் வண்டுகள் ஒலிக்கும் சோலை. அது வந்து அலைகடல் ஓசை. வண்டுகள் ரீங்காரம் போடுது, அலைகடல் ஓசை என அந்த திருவான்மியூரில் வந்து அதில் அந்த கோவிலுக்குள்ளே அடியார்கள் வந்து சிவன் நாமத்தை சொல்லியே தொழுது எழுதுகிட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பதியில் இருக்கக்கூடிய பெருமானே, நீ வந்து ஏன் முதல்ல 4 சிவஞான உபதேசம் 4 மட்டும் சிவஞான உபதேசம் செய்தது ஏனோ அப்படின்னு கேட்குறாரு. அந்த 4 வந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற சனகாதி முனிவர்கள். அவங்க 4 தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்வார். அந்த 4 அந்த ஆகம பொருளை புரியும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஐயம் திரிபு அதெல்லாம் நீக்கிறதுக்காக, ஐயம் குற்றம் இதெல்லாம் இல்லாமல் அந்த ஆகம பொருளை அவங்க உணரணுங்கிறதுக்காக
பெருமான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லாமல் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த கல்லாலின் புடையமர்ந்து அந்த பாடலில் வரும். அப்போ அந்த 4 பேருக்கும் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவங்கள இருந்த அந்த ஐயம் திரிபை நீக்கினார் அப்படிங்கிறது வரலாறு. அடுத்தது 8வது பாடல். தக்கில் அப்படின்னா தகுதி இல்லாத அப்படின்னு. தகுதி இல்லாத அந்த 10 தலை ராவணன், அவனுக்கு வந்து அவன் தலை நெறியுமாறு அவனை வந்து காலில் போட்டு மிதித்து அவன் அலறும்போது அவனுக்கு அருள் செய்த பெருமானே, அம்மையோடு வீற்று அருளும் பெருமானே, இந்த பூதகணங்கள் பேய் கணங்கள் இதெல்லாம் உண்மை சூழ்ந்தே உள்ளதே, அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்குறாரு. சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணத்தில் வந்து நற்பூத கணம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையாரை காட்டுவார். நற்பூத கணங்களில் ஒன்றானோம் அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்லுவாங்க. நல்ல பூதகணங்கிறது வந்து புண்ணியம் செய்த பக்குவமுள்ள ஆன்மாக்கள் தான் பெருமானோட அந்த பூதகணங்களாக விரும்பி இருக்குமா. பெருமான் என்ன ஏவல் செய்கிறாரோ அதை செஞ்சுட்டு இந்த குடமுளை இன்னிசை கருவிகளெல்லாம் இசைச்சிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பூதகணங்கள் தான் புண்ணிய ஆன்மாக்கள் தான் பூதகணங்களாக அவன் கூடவே இருக்குமா. அடுத்தது 9வது பாடல். கடல் அலைகள் வந்து 8 திசைகளில் இல்லை கரைகளில் வந்து முத்து பவளம்ங்கிற அந்த செல்வத்தை எரிஞ்சு அதனால் அந்த பதிக்கு அந்த ஊருக்கு வந்து புகழ் செல்வம் புகழ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய திருவான்மியூரில் இன்னமும் திருமாலும் பிரம்மாவும் உன்னுடைய அடிமுடி அறியாதவாறு தேடிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடிய பெருமானே நீ ஏன்பா எருது ஏறி பழி கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. எருது ஏறி பழி கொள்வது வந்து இந்த ஆன்மாக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை ஆணவம் அஞ்ஞானம்ங்கிற அந்த இருளை வந்து தான் அவன் வந்து பழியேற்கிறான். அப்படி பழியேற்றனால அந்த ஆன்மாக்கள் வந்து பக்குவம் அடைந்து அது ஆனந்தம் பெறணுங்கிறது தான் அவன் பழியேற்க வர்ற காரணம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 10வது பாடல். சோலை வண்டுகள் தவம் செய்தலை தொழிலாக உடைய அந்தணர்கள் வேதம் ஓதுவது போல், அதாவது தவம் செய்யக்கூடிய தவத்தையே தொழிலாக உடைய அந்தணர்கள் வேதம் ஓதுறாங்க. அவங்க அது வேதம் ஓதும்போது எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த சோலையில் இருக்கிற வண்டுகள் வந்து ரீங்காரம் போடுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பதியில் வெந்நீர் பேசிய மேனி உடைய பெருமானே, இந்த சமன் சாக்கியர்கள் வந்து உன்னை பொய் உரைத்து பழிக்க காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேதம் ஓதுதல் தவம் செய்தல் வெந்நீர் அணிதல் இதெல்லாம் இல்லாததுனால, அந்த சைவ ஒழுக்கம் இல்லாததுனால அந்த அறியாமை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 11வது பாடல். அம்மையை மாதோர் பாகன் அம்மையை பாகமாக உடைய நல்ல தவத்தின் வடிவமான திருவான்மியூர் பெருமான் அருளை பெரும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமான் வந்து வினா உரையாக இந்த பதிகம் பாடினார். அவர் படித்த அந்த பாடலை அந்த பதிகத்தை நீதியால் நினைவார். நீதினா அந்த சைவ ஒழுக்கம். நம்ம இப்போ பார்த்தோம்ல, வேதம் ஓதுதல் தவம் செய்தல் வெந்நீர் இதெல்லாம் சைவ ஒழுக்கம். அப்படி நின்று ஓத வல்லவர்கள் நீண்ட நெடு வான் உலகம் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறார். இந்த பதிக பலனை வந்து இந்த பதிகம் முழுவதும் பாட வல்லவர்கள் வந்து வான் உலகத்தில் சென்று அவன் திருவடி இன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஞானசம்பந்த பெருமான். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சொக்கனாய் உடனாய் உறையும் பால்வண்ண நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு ஞானசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.